சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்க அப்பன் சிவனிடம் சொல்லி அழுவது அந்த ஈசனுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு சொல்ற இத தயவு செஞ்சு கடைசி வரை கேளுங்க. உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். கேட்டு முடித்தும் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பெரும் பயணம். இதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை. கஷ்டங்கள் வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது. சிவபெருமான் உணர்த்தும் வாழ்க்கை உண்மைகளை ஆழமாக சிந்தித்தால் எந்த ஒரு துயரத்தையும் கடந்து செல்லும் வலிமை கிடைக்கும். முதலாவதாக, மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர வேண்டும். இந்த பிரபஞ்சமே மாற்றங்களின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. அழிவு என்பது புதிய தொடக்கத்திற்கான வாசல். உங்கள் வாழ்வில் இன்றைக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் அது உங்களை செதுக்குவதற்காக வந்திருக்கிறது என்று பொருள். ஒரு சிற்பம் உருவாக கல்லின் மீது ஒளிப்பட வேண்டும். அதுபோலவே உங்கள் ஆளுமையை மேம்படுத்த சில வழிகள் அவசியமாகின்றன. அந்த வழிகளை சிவபெருமானின் அருளாக கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள். மன அமைதி என்பது வெளிப்புற சூழலில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உலகம் உங்களை எப்படி நடத்தினாலும் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அமைதியை யாரும் திருட முடியாது. தியானமும் மௌனமும் உங்கள் மனதிற்கு வலிமையை தரும். ஒரு குளத்தின் நீர் அசையாமல் இருந்தால் மட்டுமே அதில் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும். அதுபோல உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே உங்கள் கஷ்டங்களுக்கான தீர்வு உங்களுக்கு புலப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது கஷ்டங்களில் இருந்து விடுபட சிறந்த வழியாகும். நாம் எப்போது ஒரு விஷயத்தின் மீது அதிகப்படியான பற்று வைக்கிறோமோ அங்கேயே கஷ்டம் தொடங்குகிறது. பற்றற்று இருத்தல் என்பது எதையும் நேசிக்காமல் இருப்பது அல்ல, எதையும் இழக்க தயாராக இருப்பதே ஆகும். எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை வேறொருவருடையதாக மாறும். இதுவே பிரபஞ்ச விதி. கர்மா எனப்படும் வினைப்பயன் மிக முக்கியமானது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் உங்கள் பழைய வினைகளின் பயனாக இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் செய்யும் நற்செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும். எனவே கஷ்ட காலத்திலும் தர்மத்தை கைவிடாதீர்கள். பிறருக்கு உதவுங்கள், அன்பை பகிருங்கள், தீய எண்ணங்களை மனதிலிருந்து அகற்றுங்கள். ஆணவம் என்பது மனிதனை அழிக்கும் தீ. நான் என்ற எண்ணம் இருக்கும் வரை துன்பம் உங்களை விட்டு விலகாது. அனைத்தும் அவன் செயல் என்று சரணாகதி அடையும் பொழுது பாரம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். சிவபெருமான் நஞ்சை உண்டு உலகை காத்தது போல நாமும் நம் வாழ்வில் வரும் கசப்பான அனுபவங்களை விழுங்கி அதை ஞானமாக மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். பொறுமை என்பது ஒரு தவம். கஷ்டங்கள் வரும்போது அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். இருண்ட இரவு நீடித்தாலும் சூரிய உதயம் நிச்சயம் நிகழும். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் உழைப்பையும் முயற்சியையும் தொடர்ந்து செய்யுங்கள். பலனை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா அழிவற்றது. கஷ்டங்கள் அனைத்தும் இந்த உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமே. உங்கள் ஆத்மா எதற்கும் அப்பாற்பட்டது. இதை உணர்ந்தால் எந்த துயரமும் உங்களை பாதிக்காது. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக பாருங்கள். அதில் வெற்றி தோல்வி என்பது ஒரு பகுதிதான். அதுவே முழு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நொடியையும் வாழுங்கள். கடந்த காலத்தின் கவலைகளும் எதிர்காலத்தின் பயமும் தான் இன்றைய கஷ்டங்களுக்கு காரணம். நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சிவபெருமானின் திருநடனம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது. அந்த இயக்கத்தோடு இணைந்து நீங்களும் பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயத்தை வெல்வதுதான் உண்மையான வீரம். மரணத்தை கண்டு அஞ்சாதவன் எதுக்கும் அஞ்ச மாட்டான். கஷ்டங்கள் என்பது உங்களை பயமுறுத்த வரும் மாயை. அதை எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நீங்கள் என்பதை மறக்காதீர்கள். உங்களுக்குள் ஒரு சிவன் இருக்கிறார். அவரை தேடுங்கள். அங்கே உங்களுக்கு விடை கிடைக்கும். தன்னம்பிக்கைதான் மிகப்பெரிய சொத்து. மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றாலோ அல்லது கைவிட்டாலோ வருந்தாதீர்கள். உங்களை படைத்தவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். தனிமை என்பது வரம். அது உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள உதவும் காலம். அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள். இறுதியாக அன்பு செலுத்துங்கள். உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் அன்பாக இருங்கள். பகைமை பாராட்டுவது உங்கள் மனதையே புண்படுத்தும். மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். உங்கள் கஷ்டங்களை கண்டு மற்றவர்கள் சிரிக்கலாம், ஆனால் நீங்கள் புன்னகையோடு அவர்களை கடந்து செல்லுங்கள். உங்கள் புன்னகைதான் நீங்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை என்பது ஒரு பாடம். கஷ்டங்கள் அந்த பாடத்தின் ஆசிரியர்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வளருங்கள், முதிர்ச்சி அடையுங்கள். சிவபெருமானின் அருள் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். இருள் நீங்கி ஒளி பிறக்கும்.
துன்பங்கள் வரும்போது மனித மனம் ஏன் அலைபாய்கிறது என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளே நமது துயரங்களுக்கு பெரும் காரணியாக அமைகின்றன. ஒருவன் எப்போது பொருள்களின் மீதும் மனிதர்களின் மீதும் எல்லை கடந்த எதிர்பார்ப்புகளை வைக்கிறானோ அப்போது ஏமாற்றங்கள் அவனை தழுவுகின்றன. சிவபெருமான் சுடுகாட்டில் அமர்ந்திருப்பது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த உலகம் நிலையற்றது, இறுதியில் அனைத்தும் சாம்பலாவதே உண்மை என்பதைத்தான். இந்த நிலையாமையை உணர்ந்தவனுக்கு கஷ்டங்கள் என்பது வெறும் மேகங்களைப் போல தோன்றும். அவை வந்து போகும். ஆனால் ஆன்மா எனும் வானம் என்றும் மாறாமல் அப்படியே இருக்கும். விடாமுயற்சி என்பது ஒரு பக்தியை போன்றது. கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்கள் கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்தது போல பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதுதான் யோகம். உங்கள் உழைப்பில் நேர்மை இருந்தால் அதன் பலன் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். இறைவனின் கணக்கில் எதற்கும் தவறு நேர்வதில்லை. தாமதங்கள் ஏற்படுவதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும். அது உங்களை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக இருக்கலாம். பொறாமை மற்றும் கோபம் ஆகியவற்றை அகற்றுங்கள். இவை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை எரிக்கும் தீப்பொறிகள். அடுத்தவர் வாழ்வை உங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் கஷ்டங்களின் தொடக்க புள்ளி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான பாதை இருக்கிறது. உங்கள் பாதை கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒரு உன்னதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். முட்கள் நிறைந்த பாதையில் நடந்தால்தான் பாதங்கள் வலிமையடையும். சோதனைகள் உங்களை பலவீனப்படுத்த வருவதில்லை, மாறாக உங்கள் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரவே வருகின்றன. பிரபஞ்சத்தின் சக்தியோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தனி நபர் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமே நீங்கள். சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் அடையாளம். புறக்கண்களால் உலகத்தை பார்ப்பதை விட அகக்கண்ணால் உண்மையை உணரப் பழகுங்கள். புற உலகம் உங்களுக்கு வலியை தரலாம், ஆனால் அக உலகம் உங்களுக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை தரும். அந்த ஆனந்தத்தை தேடி பயணப்படுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலையை தூக்கி எறியுங்கள். உலகம் புகழும் போதும் இகழும் போதும் சமநிலையில் இருப்பவனே உண்மையான ஞானி. உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீர்கள். ஒரு சிறிய விதையினுள்ளேதான் மாபெரும் விருட்சம் ஒளிந்திருக்கிறது. அதுபோல உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை உணருங்கள். அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம் என்பதை உணரும்போது உலகியல் துன்பங்கள் யாவும் சிறு துளி போல மறைந்துவிடும். உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். ஒரு வலிமையான உடலில்தான் வலிமையான மனம் குடியிருக்கும். கஷ்ட காலங்களில் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. எனவே உங்கள் உடலை ஒரு கோயிலாக பேணுங்கள். தூய்மையான எண்ணங்களும் சத்தான உணவும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து தள்ளியிருங்கள். நேர்மறை எண்ணங்கள் கொண்ட சூழலை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை என்பது சிவபெருமானின் குணம். ஆலகால விஷத்தை அருந்தி உலகை காத்த அந்த நீலகண்டனை நினைத்துக் கொள்ளுங்கள். கசப்பான வார்த்தைகளையும் அநீதிகளையும் சகித்துக் கொண்டு அமைதியாக உங்கள் பாதையில் செல்லுங்கள். பழிவாங்கும் எண்ணம் உங்களை இன்னும் ஆழமான கஷ்டத்தில் தள்ளும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் எதிரிகளையும் அன்பால் வெல்லுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு தேடல். இன்று நீங்கள் சந்திக்கும் தோல்விகள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுத்தருகின்றன. அந்த அனுபவமே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. வெற்றி பெற்றவன் உலகிற்கு தெரிகிறான், ஆனால் தோல்வி அடைந்து மீண்டு வருபவன் தான் உலகையே மாற்றுகிறான். அதனால் தோல்விகளைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு எழுச்சிக்கான முன்னேற்பாடு. உங்கள் மனதை ஒரு சாட்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வரும்பொழுது இது எனக்கு நடக்கிறது என்று நினைக்காமல் இது நடக்கின்றது என்று ஒரு பார்வையாளராக பாருங்கள். அப்பொழுது அந்த துன்பத்தின் வீரியம் குறையும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவை பயன்படுத்தி செயல்படுங்கள். சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலம் இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 நிலைகளை குறிக்கிறது. உங்கள் விருப்பத்தையும் செயலையும் ஞானத்தோடு இணைத்தால் வெற்றி நிச்சயம். அமைதியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சத்தம் அதிகம் உள்ள இடத்தில் இசையை ரசிக்க முடியாது. அதுபோல குழப்பம் நிறைந்த மனதினால் வாழ்வின் அழகை ரசிக்க முடியாது. ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது மௌனமாக இருங்கள். அந்த மௌனம் உங்களுக்குள் இருக்கும் இறைவனோடு பேசும் வழியாக அமையும். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் மௌனத்தில் தான் புதைந்துள்ளன. நேரத்தின் மதிப்பை உணருங்கள். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டே நேரத்தை வீணாக்குவதை விட அடுத்த கட்டத்திற்கு நகரத் தொடங்குங்கள். சிறிய செயலாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே அதை தொடங்குங்கள். சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல உங்கள் சிறு முயற்சிகள் ஒரு நாள் மாபெரும் வெற்றியாக மாறும். இறுதியாக நம்பிக்கை எனும் சுடரை ஏற்றி வையுங்கள். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி அதை விரட்டிவிடும். உங்கள் நம்பிக்கைதான் அந்த மெழுகுவர்த்தி.
சிவபெருமான் எங்கும் நிறைந்திருப்பவர். அவர் உங்கள் துயரங்களை அறிவார். ஒரு தாய் தன் குழந்தையை காப்பது போல பிரபஞ்ச சக்தி உங்களை காக்கும். கவலைகளை துறந்து கடமையை செய்து ஆனந்தமாக வாழுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசு. அதை முழுமையாக அனுபவியுங்கள். வாழ்க்கையின் போராட்டங்கள் உங்களை நிலைகுலைய செய்யும் போது சிவபெருமான் ஏந்தியிருக்கும் உடுக்கையின் ஓசையை மனதால் கேளுங்கள். அந்த ஓசை பிரபஞ்சத்தின் படைப்பையும் அதன் முடிவற்ற இயக்கத்தையும் குறிக்கிறது. உங்கள் கஷ்டங்கள் நிலையானவை அல்ல என்பதை அந்த துடிப்பு உங்களுக்கு உணர்த்தும். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொன்று திறக்கப்படும் என்பது உலக நியதி. அடைக்கப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருப்பவன் திறந்திருக்கும் வழியை காணத் தவறுகிறான். சுய கட்டுப்பாடு என்பது வெற்றியின் திறவுகோல். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவன் எவனோ அவனே உண்மையான வீரன். புற உலகம் காட்டும் இன்பங்களுக்கு அடிமையாகாமல் உள்மனதின் திருப்தியை தேடுங்கள். செல்வம் வரும்போது செருக்கு அடையாமலும் வறுமை வரும்போது வாடி போகாமலும் இருக்க பழகுங்கள். இமயமலை எவ்வளவு காற்று வீசினாலும் அசைவின்றி இருப்பது போல உங்கள் மன உறுதி அசையாமல் இருக்கட்டும். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் தடைகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறும். மனித உறவுகளில் வரும் விரிசல்கள் பெரும் மன கஷ்டத்தை தரும். ஆனால் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் கர்ம வினைப்படி உங்கள் வாழ்வில் வந்து போகிறார்கள். யாரும் யாருக்காகவும் நிரந்தரமானவர் அல்ல. இறைவன் மட்டுமே உங்களின் இறுதி துணை. உறவுகளிடம் எதிர்பார்ப்பை குறைத்து அன்பை மட்டும் வழங்குங்கள். கைமாறு கருதாமல் செய்யும் உதவிதான் உன்னதமானது. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்கும். மன அழுத்தம் என்பது தற்கால வாழ்வின் பெரும் கஷ்டமாக இருக்கிறது. இதற்கு மருந்தாக சிவபெருமான் காட்டும் வழி தற்பரிசோதனை. அன்றாடம் நீங்கள் செய்யும் செயல்களை ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். எங்கே தவறு செய்கிறோம், எங்கே அதீத ஆசை கொள்கிறோம் என்பதை உணர்ந்தாலே பாதி கஷ்டங்கள் மறைந்துவிடும். பேராசைப்படாதவன் உலகில் மகிழ்ச்சியான மனிதன். உங்களிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடையுங்கள். அதே சமயம் முன்னேற உழையுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். மரங்கள், செடிகள், பறவைகள் என அனைத்தும் இறைவனின் வடிவங்களே. இயற்கையை நேசிப்பவன் கவலைகளில் இருந்து எளிதில் விடுபடுகிறான். ஒரு சிறு பூ மலர்வதை பார்ப்பதில் இருக்கும் ஆனந்தம் கோடிக்கணக்கான செல்வத்தில் இல்லை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் சிவம் நிறைந்திருக்கிறது. அந்த தெய்வீக தொடர்பை உணரும் பொழுது நீங்கள் தனிமையில் இல்லை என்பது புரியும். பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு ஆழமான உணர்வு. இறைவனிடம் உங்கள் கஷ்டங்களை பட்டியலிடாதீர்கள். மாறாக அவற்றிடம் போராடும் வலிமையை கேளுங்கள். கஷ்டங்கள் வரும்போதுதான் மனிதன் இறைவனை தேடுகிறான். அந்த தேடல் உங்களை ஞானியாக மாற்றும். சோதனைகள் என்பது உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும் கருவிகள். அதில் தேர்ச்சி பெறுபவனே முக்தி அடைகிறான். விதி வலிமையானதுதான், ஆனால் உங்கள் மதியால், அறிவால் அதை சீரமைக்க முடியும். விதியை நொந்து கொண்டு உட்கார்ந்திருப்பவன் கோழை. முயற்சியை திருவினையாக்குபவன் தான் அறிஞன். சிவபெருமான் காலனை, யமனை உதைத்து மார்க்கண்டேயனை காத்த வரலாறு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உறுதியான பக்தியும் நேர்மையான செயலும் இருந்தால் காலத்தையே வெல்லலாம் என்பதே. உங்கள் சொல்லில் கவனம் வையுங்கள். ஒருமுறை வெளிவந்த சொல் தீயாக மாறி உங்கள் வாழ்வையே சுடலாம். இனிமையாக பேசுங்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள். வார்த்தைகளால் செய்யும் காயம் ஆறாத வடுவை உண்டாக்கும். மற்றவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒருவரின் வளர்ச்சிக்கு மற்றொருவரின் வீழ்ச்சி தேவையில்லை. உண்மைக்காக போராடும் குணம் கொண்டிருங்கள். அநீதி நடக்கும்போது மௌனமாக இருப்பது அந்த அநீதிக்கு துணை போவதற்கு சமம். தர்மத்தின் வழியில் நடக்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இறுதி வெற்றி தர்மத்திற்கே. சிவபெருமான் தர்மத்தின் காவலன். அவரை பின்பற்றுபவர்கள் எப்போதும் நேர்மை தவறக்கூடாது. கஷ்டங்கள் வரும்போது சிரிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வு ஒரு சிறந்த மருந்து. உங்கள் கவலைகளை நீங்களே கேலி செய்து பாருங்கள், அதன் கனம் குறையும். வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இதுல நீங்கள் ஒரு வேடம் தாங்கி இருக்கிறீர்கள். உங்கள் பாத்திரத்தை சிறப்பாக செய்யுங்கள், ஆனால் அந்த வேடத்தோடு உங்களை முழுமையாக பிணைத்துக் கொள்ளாதீர்கள். தீரை மறைந்தால் அனைத்தும் மறைந்துவிடும். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். சிதறிய எண்ணங்கள் கஷ்டங்களை உருவாக்கும். எதை செய்தாலும் முழு கவனத்தோடு செய்யுங்கள். உண்பது முதல் வேலை செய்வது வரை ஒவ்வொன்றையும் ஒரு தியானமாக மாற்றுங்கள். கவனமாக செய்யப்படும் எந்த செயலும் பிழையின்றி அமையும். பிழைகள் குறைந்தால் கஷ்டங்கள் குறையும். முடிவாக, வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கவும் இறைவன் கொடுத்த வாய்ப்பு இது. கஷ்டங்கள் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு பகுதி மட்டுமே, அதுவே வாழ்க்கை அல்ல. நம்பிக்கையோடும் புன்னகையோடும் சிவநாமத்தோடும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையின் போராட்டங்கள் உங்களை சோர்வடைய செய்யும் போது
கங்கையை தன் தலைமுடியில் தாங்கியிருக்கும் சிவபெருமானை நினையுங்கள். ஆக்ரோஷமாக வரும் கங்கையை அவர் எப்படி அமைதியாக ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல உங்கள் வாழ்வில் வரும் எத்தகைய சவால்களையும் பதற்றமின்றி எதிர்கொள்ள பழகுங்கள். வேகம் இருப்பதை விட விவேகம் இருப்பதே கஷ்டங்களிலிருந்து மீள சிறந்த வழியாகும். அமைதியான மனமே தெளிவான முடிவுகளை எடுக்கும் வல்லமை கொண்டது. பயத்தை வெல்வதே வாழ்வின் முதல் வெற்றி. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்று வடிவம். எவன் ஒருவன் எதற்கும் அஞ்சாமல் தன் கடமையை செய்கிறானோ அவனிடம் கஷ்டங்கள் மண்டியிடும். பயம் உங்கள் திறமையை கொல்லும் விஷம். அதை அகற்றி எறியுங்கள். சிவபெருமான் சுடுகாட்டில் நடனமாடுவது எதை குறிக்கிறது என்றால், எங்கே உலகம் அழிவாகவும் பயமாகவும் கருதுகிறதோ அங்கே அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அதாவது சூழல் எதுவாக இருந்தாலும் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். பொறுமை எனும் ஆயுதத்தை கையில் ஏந்துங்கள். ஒரு விதை மரமாக மாற காலம் தேவைப்படுகிறது. அதுபோல உங்கள் உழைப்பிற்கான பலன் கிடைக்க காலம் எடுக்கும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் புதிய கஷ்டங்களையே உருவாக்கும். பொறுமையாக காத்திருப்பவனுக்கு பிரபஞ்சம் மிகச் சிறந்த பரிசை வழங்கும். கஷ்டங்கள் வரும்பொழுது கடவுள் உங்களை விட்டு விலகிவிடவில்லை, மாறாக நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மன்னித்தல் என்பது ஒரு தெய்வீக பண்பு. உங்களை வஞ்சித்தவர்களையும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு செய்யும் நன்மை அல்ல, உங்கள் மனதிற்கு நீங்கள் செய்து கொள்ளும் பேருதவி. வன்மம் பாராட்டுவது என்பது கரியை தின்னும் நெருப்பை போன்றது. அது உங்களைத்தான் முதலில் எரிக்கும். மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு லேசாக பயணிக்க மன்னிப்பு ஒன்றே வழி. மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதே உண்மையான வழிபாடு. சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் அதிபதி, பசுபதி. எறும்பு முதல் யானை வரை அனைத்திலும் இறைவனை காண்பவன் எவனோ அவனே உண்மையான பக்தன். பிறருக்கு உதவும் போது உங்கள் கஷ்டங்கள் தானாகவே மறைவதை நீங்கள் உணரலாம். ஒருவருக்கு நீங்கள் தரும் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு பல மடங்கு நிம்மதியாக திரும்பி வரும். கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி எடுப்பதில் இல்லை. உங்கள் பலவீனங்களை உங்கள் பலமாக மாற்றுங்கள். சிவபெருமான் தன் கழுத்தில் நஞ்சையும் பாம்பையும் அணிந்திருக்கிறார். உலகம் எதை கண்டு அஞ்சி ஒதுக்குகிறதோ அதை அவர் ஆபரணமாக கொண்டிருக்கிறார். அதுபோல உங்கள் வாழ்வில் இருக்கும் குறைகளை எண்ணி வருந்தாமல் அதையே உங்களின் அடையாளமாகவும் பலமாகவும் மாற்றிக்காட்ட முயற்சி செய்யுங்கள். குறையில்லாத மனிதன் எவனும் இல்லை. ஆனால் குறைகளை வென்றவனே சாதனையாளன். வைராக்கியம் என்பது உங்கள் லட்சியத்தின் மீது நீங்கள் கொள்ளும் தீராத தாகம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்கள் பாதையிலிருந்து விலகாதீர்கள். ஒரு மலையை கடக்க நினைப்பவன் சிறு கற்களை கண்டு தயங்கக்கூடாது. தடைகள் என்பது உங்கள் வேகத்தை சோதிக்க வரும் வேகத் தடைகளை தவிர உங்கள் பயணத்தை நிறுத்தும் சுவர்கள் அல்ல. அந்த தடைகளை தகர்த்து முன்னேறுங்கள். உலகியல் இன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்களை மகிழ்விக்கும் ஒரு விஷயம் நாளை உங்களுக்கு துயரத்தை தரலாம். எதன் மீதும் தீராத பற்று வைக்காதீர்கள். பற்றுக்களே துன்பத்தின் வேர். பற்று இல்லாமல் கடமையை செய்பவன் நீரில் தாமரை இலை போல எதிலும் சிக்காமல் நிம்மதியாக வாழ்வான். எதையும் எதிர்பாராமல் வாழ்வதே கஷ்டமில்லாத வாழ்க்கைக்கு அடிப்படை. உடல் உழைப்பும் மன உறுதியும் நேர்கோட்டில் இருக்கட்டும். சோம்பல் என்பது உயிருடன் இருக்கும் போதே அடையும் மரணம். சுறுசுறுப்பாக இயங்குங்கள். உங்கள் உடல் உழைக்கும் போது மனம் தானாகவே தெளிவடையும். கஷ்டங்களை சொல்லி அழுது கொண்டிருப்பதை விட அதை தீர்க்க ஒரு சிறிய முயற்சியையாவது எடுங்கள். ஓடும் நீர்தான் தூய்மையாக இருக்கும், தேங்கிய நீர் குட்டையாகிவிடும். உங்கள் வாழ்வும் ஓடும் நீரைப் போல எப்போதும் இயக்கத்தில் இருக்கட்டும். தன்னடக்கம் உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கர்வப்படாதீர்கள். தலைக்கணம் கொண்டவன் எளிதில் வீழ்வான். பணிவு என்பது கோழைத்தனம் அல்ல, அது அறிவின் அடையாளம். சிவபெருமான் எளிமையின் உருவம். சாம்பலை பூசிக்கொண்டு எளிமையாக இருக்கும் அவர் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், வெளிப்பகட்டு ஒருபோதும் நிலையான மதிப்பை கொடுக்காது என்பதே. நன்றியுணர்வுடன் இருங்கள். உங்களிடம் இல்லாததை நினைத்து ஏங்குவதை விட உங்களிடம் இருக்கும் ஆயிரக்கணக்கான நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் பார்க்கும் இயற்கை, உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த உயிர், இவை அனைத்துமே பெரும் வரங்கள். நன்றியுணர்வுடன் இருக்கும் மனிதனிடம் நேர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கும். அந்த ஆற்றல் உங்க கஷ்டங்களை சுட்டெரிக்கும். இறுதியாக எதற்கும் கவலைப்படாதீர்கள். நடப்பவை அனைத்தும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றன. அந்த பெரும் ரகசியத்தை நாம் அறிய முடியாது. ஆனால் இறுதி முடிவு உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். அங்கே கவலைகளுக்கு இடமில்லை, ஆனந்தத்திற்கு மட்டுமே இடம் உண்டு. வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டதாக உணரும் போது சிவபெருமானின் மௌனத்தை நினைத்து பாருங்கள்.
அந்த மௌனம் வெறும் அமைதி அல்ல, அது மாபெரும் சக்தி. உங்கள் வாழ்வில் வரும் இகழ்ச்சிகளையும் தோல்விகளையும் மௌனமாக எதிர்கொள்ள பழகுங்கள். உலகம் உங்களை பார்த்து பேசும் வார்த்தைகளை விட உங்கள் உள்மனம் உங்களிடம் பேசும் வார்த்தைகளுக்கே அதிக வலிமை உண்டு. மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உங்கள் வளர்ச்சியின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். சமநிலை, இக்யூனிட்டி என்பது வாழ்வின் மிக உயரிய கலை. சிவபெருமான் ஒருபுறம் ஆக்ரோஷமான ருத்ரனாகவும் மறுபுறம் அமைதியான தட்சிணாமூர்த்தியாகவும் இருக்கிறார். இது நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், சூழலுக்கு ஏற்ப நாம் மாறினாலும் நம்முடைய அடிப்படை தன்மையான அமைதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது. இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இருக்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கடலில் அலைகள் எழும்போதும் அதன் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அதுபோல உங்கள் மனதின் ஆழம் எப்போதும் இறை சிந்தனையில் அமைதியாக இருக்கட்டும். நேர்மை என்பது ஒரு தவம். கஷ்டங்கள் வரும்போது குறுக்கு வழியில் செல்ல மனம் தூண்டும். ஆனால் தர்மத்தின் வழியில் செல்லும் பாதையில் மட்டுமே உண்மையான நிம்மதி கிடைக்கும். அதர்மத்தின் மூலம் கிடைக்கும் வெற்றி தற்காலிகமானது. அது பின்னாளில் பெரும் கஷ்டங்களை கொண்டு வரும். சிவபெருமான் சத்தியத்தின் வடிவம். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மையை நிலைநாட்ட பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் நிற்கும். சோதனைகள் உங்கள் நேர்மையை உரசி பார்க்கும் கற்கள் மட்டுமே. வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுங்கள். கஷ்டங்கள் என்பது உங்கள் பயணத்தில் வரும் ஒரு சிறு மேடு பள்ளங்கள் தான். ஒரு மலையேறுபவன் எப்படி சிரமங்களை பொருட்படுத்தாமல் உச்சியை குறிக்கோளாக கொண்டு பயணிக்கிறானோ, அதுபோல உங்கள் இலக்கை நோக்கி நகருங்கள். வழியில் கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சிகளையும் ரசிக்க தவறாதீர்கள். சிவபெருமானின் தாண்டவம் என்பது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு நடனம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. துக்கத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் துக்கம் தானாகவே விலகிவிடும். தனிமையை துணையாக்கிக் கொள்ளுங்கள். பலர் தனிமையை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் தனிமைதான் உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். சிவபெருமான் கைலாய மலையில் தனிமையில் அமர்ந்திருப்பது எதை காட்டுகிறது என்றால், உலக இரைச்சல்களில் இருந்து விலகி உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை தேட வேண்டும் என்பதையே. நீங்கள் உங்களை நேசிக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை நேசிக்கும். உங்களுக்கான மகிழ்ச்சியை பிறரிடம் தேடாதீர்கள். அது உங்களுக்குள்ளேயே ஊற்றாக இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை தூக்கி எறியுங்கள். பல கஷ்டங்கள் கற்பனையாலேயே உருவாகின்றன. நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை இன்றைய பொழுதை நரகமாக்கிவிடும். சிவபெருமான் காலத்தை கடந்தவர், காலகாலன். அவரிடம் சரணடையும் போது உங்கள் காலமும் அவர் வசமாகும். இன்று உங்கள் கையில் இருக்கும் இந்த நொடியை சரியாக பயன்படுத்துங்கள். நேற்றைய கவலைகளும் நாளைய பயமும் இல்லாத ஒரு மனமே முக்தி அடைந்த மனம். வாழ்க்கையில் இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாதவை. ஒரு பொருள் உங்களை விட்டு செல்கிறது என்றால் அதைவிட சிறந்த ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்று பொருள். எதையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளாதீர்கள். எதை நீங்கள் விடாப்பிடியாக பிடிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு பெரும் வலியை தரும். சிவபெருமான் அனைத்தையும் துறந்த கோலத்தில் இருப்பதன் நோக்கம் துறவுதான் உண்மையான விடுதலை என்பதை உணர்த்தவே. பற்றற்ற நிலையில் எதையும் அனுபவிக்கும் போது அதன் கஷ்டம் உங்களை தீண்டாது. உங்களுடைய எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நஞ்சை போன்றவை. சிவபெருமான் அந்த நஞ்சை அருந்தியது போல நீங்களும் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அழித்து, என்னால் முடியும், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் உயர்வாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் உயர்வாக மாறும். நம்பிக்கை என்பது ஒரு மந்திரம். இருண்ட குகைக்குள் நுழையும் பொழுது கையில் இருக்கும் விளக்கு எப்படி உங்களுக்கு வழிகாட்டுமோ, அதுபோல கஷ்டங்களின் நடுவே உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பாதையை காட்டும். சிவபெருமான் மீது வைக்கும் நம்பிக்கை என்பது உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான். நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் மகா சக்தியின் ஒரு துளி. அந்த சக்தி உங்களுக்குள் இருக்கும் வரை எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. இறுதியாக கஷ்டங்களை ஒரு ஆசீர்வாதமாக கருதுங்கள். அவை உங்கள் கர்வத்தை அழித்து உங்களை அடக்கமானவர்களாக மாற்றுகின்றன. கஷ்டங்கள் வரும்போதுதான் நீங்கள் உங்கள் உண்மையான நண்பர்களையும் உங்கள் சொந்த வலிமையையும் கண்டறிய முடியும். புயலுக்கு பின் வரும் அமைதி மிகவும் அழகானது. உங்கள் வாழ்வின் புயல் ஓய்ந்து ஒரு அழகான உதயம் மலரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உறுதியோடும் பக்தியோடும் புன்னகையோடும் இருங்கள். அனைத்தும் அவன் செயல். வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் ஒரு பெரும் கடலை போல உங்களை சூழ்ந்திருக்கும் போது சிவபெருமானின் திருநீற்றை நினையுங்கள். அந்த சாம்பல் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். உங்கள் கஷ்டங்களும் நிரந்தரமானவை அல்ல. ஒரு நாள் அவை நீராக கரைந்து போகும். எவன் ஒருவன் எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு துயரங்கள் வெறும் தூசுகளை போன்றவை.
மன உறுதி என்பது ஒரு மலையைப் போன்றது. காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் இமயமலை எப்படி அசைவின்றி நிற்கிறதோ அதுபோல உங்கள் இலட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும்போது உங்கள் கொள்கைகளை தளர்த்திக் கொள்ளாதீர்கள். நேர்மையான பாதையில் நடப்பவனுக்கு ஆரம்பத்தில் தடைகள் வரலாம், ஆனால் இறுதியில் வெற்றியும் நிம்மதியும் அவனே அடைகிறான். சிவபெருமான் உறுதியின் வடிவம். அவரை தியானிப்பது உங்கள் மனதிற்கு இரும்பை போன்ற வலிமையை தரும். மற்றவர்களின் செயல்களால் ஏற்படும் கவலைகளை தவிர்த்து விடுங்கள். இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒருவன் உங்களுக்கு தீங்கு செய்தால் அவன் தன் கர்ம வினையை சேர்த்துக் கொள்கிறான். நீங்கள் அதற்காக கோபப்பட்டு உங்கள் அமைதியை இழக்காதீர்கள். அன்பே சிவம் என்ற தத்துவத்தை வாழுங்கள். வெறுப்பால் வெறுப்பை வெல்ல முடியாது. அன்பால் மட்டுமே எதையும் மாற்ற முடியும். கசப்பான அனுபவங்களை ஞானமாக மாற்றுவதே ஒரு சிறந்த மனிதனின் அடையாளம். உடல் மற்றும் மனதின் தூய்மையை பேணுங்கள். ஒரு தூய்மையான பாத்திரத்தில் மட்டுமே நறுமணம் மிக்க பாலை ஊற்ற முடியும். அதுபோல தேவையற்ற எண்ணங்களும் அழுக்குகளும் நிறைந்த மனதிற்குள் இறைவனின் அருள் நுழையாது. தினசரி தியானம் உங்கள் மனதை சீரமைக்கும். குழப்பங்கள் வரும்போது அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனித்து வாருங்கள். அந்த மௌனத்தில் இறைவன் உங்களிடம் பேசுவார். உங்கள் கஷ்டங்களுக்கான விடை உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். நேரத்தின் அருமையை உணருங்கள். காலம் என்பது சிவனின் வடிவம். மகா காலன். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதும் வருங்காலத்தை எண்ணி அஞ்சுவதும் வீணானவை. உங்கள் கையில் இருப்பது இந்த ஒரு நிமிடம் மட்டுமே. இந்த நிமிடத்தை சரியான செயல்களில் செலவிடுங்கள். கஷ்ட காலத்திலும் உழைப்பை நிறுத்தாதீர்கள். ஒரு நதி எப்படி பாறைகளையும் கடந்து கடலை நோக்கி ஓடுகிறதோ அதுபோல நீங்களும் தடைகளை கடந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். தேக்கம் என்பது அழிவு, ஓட்டம் என்பது வாழ்க்கை. பொருளாசை என்பது ஒரு மாயை. தேவையான வசதிகள் இருப்பதில் தவறில்லை, ஆனால் பொருள்களே வாழ்க்கை என்று வாழ்வது கஷ்டங்களுக்கு வழிவகுக்கும். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல, இந்த ஞானம் இருந்தால் இழப்புகளை தாங்கும் சக்தி வரும். ஒரு பொருளை பெறும்போது இருந்த மகிழ்ச்சி அதை இழக்கும் போதும் மாறாமல் இருக்க வேண்டும். இதுவே பக்குவப்பட்ட நிலை. சிவபெருமான் ஒரு மரத்தடியிலோ அல்லது மலை உச்சியிலோ அமர்ந்து கொண்டு பேரானந்தத்தில் இருப்பதன் ரகசியம் இதுதான். சுயநலத்தை துறந்து பொது நலத்தோடு வாழுங்கள். ஒரு விளக்குத்தான் எரிந்து பிறருக்கு வெளிச்சம் தருவது போல உங்கள் வாழ்வும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். பிறருடைய கண்ணீரை துடைக்கும் பொழுது உங்கள் கண்கள் தானாகவே ஒளிரும். சுயநலமான எண்ணங்களே மனிதனை சுருக்கி விடுகின்றன. உங்கள் இதயத்தை விரிவுபடுத்துங்கள். உலகம் முழுவதும் உங்கள் குடும்பமாக தோன்றும். அங்கே பேதங்கள் இருக்காது. பேதங்கள் இல்லாத இடத்துல கஷ்டங்கள் இருக்காது. தோல்விகளை ஒரு ஆசானாக கருதுங்கள். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. ஒவ்வொரு முறை நீங்கள் வீழும் போதும் மீண்டும் எழுவதற்கான புதிய சக்தியை பெறுவீர்கள். கஷ்டங்கள் உங்களை ஒரு போராட்ட வீரனாக மாற்றுகின்றன. மென்மையான தங்கம் நெருப்பில் வெந்த பிறகுதான் ஆபரணமாக மாறுகிறது. அதுபோல உங்கள் கஷ்டங்கள் உங்களை ஒரு அழகான ஆளுமையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. எதற்கும் அஞ்சாதீர்கள், எதற்கும் தயங்காதீர்கள். இறைவனின் திருவருள் எப்போதும் உங்கள் மீது மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதை அனுபவிக்க உங்கள் மனக்குடையை சற்று ஓரம் தள்ளுங்கள். நம்பிக்கை என்பது ஒரு மாபெரும் சக்தி. எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிவபெருமான் உங்கள் ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். கஷ்டங்கள் என்பது உங்கள் பக்தியை உறுதிப்படுத்தும் ஒரு சிறிய மேகம் மட்டுமே. சூரியன் ஒருபோதும் மறையாது. இறுதியாக வாழ்வை ரசியுங்கள். கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம். ஒரு அழகான பூவை பார்ப்பது, குழந்தையின் சிரிப்பை கேட்பது, மழையின் வாசனையை நுகர்வது என சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடுங்கள். பிரபஞ்சத்தின் அசைவுகள் அனைத்தும் ஒரு இசை. அந்த இசையோடு இணைந்து நீங்களும் ஆடுங்கள். உங்கள் கவலைகளை ஈசனின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். விடியல் உங்கள் வாசலில் காத்திருக்கிறது. வாழ்க்கையின் சவால்கள் உங்களை அச்சுறுத்தும் போது சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலத்தை நினைத்து பாருங்கள். அந்த 3 முனைகளும் மனிதனின் 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகியவற்றை குறிக்கின்றன. உங்கள் உணர்ச்சிகளையும் குணங்களையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் கஷ்டங்கள் உங்கள் முன்னே மண்டியிடும். எவன் ஒருவன் தன் மனதை வெல்கிறானோ அவன் இந்த உலகையே வென்றவனாகிறான். கஷ்டங்கள் என்பது உங்களை உடைக்க வருபவை அல்ல, உங்களை உருவாக்க வருபவை. கர்மா எனும் சக்கரம் இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று நீங்கள் சந்திக்கும் அநீதிகளும் கஷ்டங்களும் உங்கள் முந்தைய வினைகளின் பயனாக இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் விதைக்கும் நற்செயல்கள் நாளை உங்களுக்கு இன்பத்தை அள்ளித்தரும். அதனால் துன்ப காலத்திலும் உங்கள் தர்மத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள்.
பிறர் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். தீமை செய்பவன் தன் வினையை தேடுகிறான், நன்மை செய்பவன் தன் முக்தியை தேடுகிறான் என்பதே சிவநெறி. ஆணவம் எனும் இருளை அகற்றுங்கள். நான் தான் செய்கிறேன், இது என்னுடையது என்ற எண்ணமே மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம். நீங்கள் வெறும் கருவி மட்டுமே, இயக்குபவன் இறைவன் என்பதை உணருங்கள். பாரத்தை அவன் தலையில் சுமத்திவிட்டு உங்கள் கடமையை செய்யுங்கள். சரணாகதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பக்தி நிலை. கடலில் விழும் துளி கடலாகவே மாறுவது போல நீங்கள் இறைவனிடம் சரணடைந்தால் இறைவனின் சக்தியே உங்கள் சக்தியாக மாறும். மனதை ஒரு தடாகத்தைப் போல அமைதியாக வைத்திருங்கள். குழப்பமான நீரில் நிலவின் பிம்பம் சரியாக தெரியாது. அதுபோல கவலை நிறைந்த மனதிற்குள் தெளிவான முடிவுகள் பிறக்காது. கஷ்டங்கள் வரும்போது மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். அந்த ஒரு நொடி அமைதி உங்களுக்கு பெரும் தீர்வை தரும். எதற்கும் அவசரப்படாதீர்கள். காலம் கனிந்தால் கனிகள் தானாகவே விழும். சிவபெருமானின் நிதானம் உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். வறுமை என்பது பணத்தில் இல்லை, அது மனநிறைவில் இருக்கிறது. கோடிக்கணக்கான செல்வம் இருந்தும் நிம்மதி இல்லாதவன் ஏழை. எதுவும் இல்லை என்றாலும் அனைத்தும் சிவன் அருள் என்று மகிழ்பவனே உண்மையான செல்வந்தன். உங்களிடம் இருப்பதை போற்றுங்கள். இல்லாததை எண்ணி வருந்துவது உங்கள் இன்றைய மகிழ்ச்சியை கொல்லும். எளிமையான வாழ்க்கை முறையே கஷ்டங்களை குறைக்கும் அருமருந்து. சிவபெருமான் காட்டும் எளிமையை பின்பற்றுங்கள். நேர்மறையான மனிதர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். ஒரு துளி நீர் தாமரை இலையில் விழுந்தால் முத்து போல ஜொலிக்கும். அதுவே காய்ந்த மண்ணில் விழுந்தால் மறைந்து போகும். உங்கள் சூழல் உங்கள் குணத்தை தீர்மானிக்கும். உங்களை உற்சாகப்படுத்தும், நல்வழிப்படுத்தும் மனிதர்களை அருகிலேயே வைத்திருங்கள். எதிர்மறையான பேச்சுக்கள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சிவிடும். இறை சிந்தனை உள்ளவர்களுடன் உரையாடுவது உங்கள் மனபாரத்தை குறைக்கும். தோல்வி என்பது உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய பாடத்தின் தொடக்கம். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இறைவன் உங்களுக்காக 1000 ஜன்னல்களை திறந்து வைத்திருப்பார். அந்த ஜன்னல்கள் எங்கே இருக்கின்றன என்பதை தேடுவதே ஞானம். கஷ்டங்கள் வரும்போது அழாதீர்கள். அந்த நேரத்தை தியானத்திற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்துங்கள். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளும் பொற்காலம் அது. அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உங்கள் வாழ்வின் மந்திரமாக ஆக்குங்கள். மற்றவர்கள் மீது வைக்கும் அன்புதான் உங்கள் மனதிற்கு பேரமைதியை தரும். பகைமையும் குரோதமும் உங்கள் இதயத்தை பாரமாக்கும். அனைவரையும் மன்னியுங்கள். அனைவரிடமும் கருணை காட்டுங்கள். ஒரு சிறு எறும்புக்கு நீங்கள் செய்யும் உதவி கூட இறைவனின் கணக்கில் சேரும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் குடியிருக்கிறார். இறைவன் இருக்கும் இடத்தில் துயரம் நுழைய முடியாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இந்த உடல் ஒரு வாகனம். இதன் மூலமே நீங்கள் ஆன்மீக பயணத்தையும் உலகியல் கடமைகளையும் செய்ய முடியும். உடலை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதே இறைவனுக்கு செய்யும் தொண்டு. யோகாவும் தியானமும் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் புத்துயிர் அளிக்கும். கஷ்டகாலத்திலும் உங்கள் உடலை பேணத் தவறாதீர்கள். இறுதியாக நம்பிக்கை எனும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதீர்கள். இருள் எவ்வளவு அடர்ந்தாலும் ஒரு சிறு தீப்பொறி அதை விரட்டிவிடும். உங்கள் கஷ்டங்கள் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையுடன் பயணத்தை தொடருங்கள். சிவபெருமானின் திருவடிகள் உங்களுக்கு எப்போதும் நிழல் தரும். அங்கே கவலைகளுக்கு இடமில்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நன்மையே நடக்கும். ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க.